தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக ஆட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதில் திமுக கலந்து கொண்டு எதிர்த்து வாக்களிக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் வெளிநடப்பு செய்தது குறித்தும் சட்டமன்றத்தில் தாவேக அரசு வெற்றி பெற்றது குறித்தும் இப்பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த தாவேக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். 13ஆம் தேதிக்குள் தனது பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். அவரது காலக்கெடு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிக்கும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடுத்தேன் பாரு ஓட்டம் என்கிற ரீதியில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டது. இதை கண்டதும் சிலர் இதென்ன நாடாளுமன்றம் என்றா நினைத்துக் கொண்டார்கள். சட்டமன்றம் தானே, எதிர்த்து வாக்களித்திருக்கலாமே என்று திகைத்தனர். நாடாளுமன்றத்தில் முக்கியமான மசோதா ஏதாவது வாக்கெடுப்புக்கு வந்தால் அந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தால் மேலிடத்தின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதால் மசோதாவை எதிர்த்து பேசிவிட்டு வெளிநடப்பு செய்வதை திமுக வழக்கமாக கொண்டிருந்தது. வெளிநடப்பு செய்வது என்பது ஒரு வகையான மறைமுக ஆதரவுதான். அதாவது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ சபையில் இருக்கும் உறுப்பினர்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் வழக்கம் உள்ளது. உதாரணத்துக்கு இன்று நடந்த வாக்கெடுப்பையே எடுத்துக்கொள்வோம். விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகள் கிடைத்தன. நடுநிலை வகித்தவர்கள் 5 பேர், எதிர்த்து வாக்களித்தவர்கள் 22 பேர். திமுக வெளிநடப்பு செய்துவிட்டதால் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை கணக்கில் வராது. ஒருவேளை அவையில் திமுகவின் 59 உறுப்பினர்களும் இருந்து வாக்களித்திருந்தால் எதிர்ப்பு வாக்கின் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்திருக்கும். திமுக வெளியேறியதால் வெறும் 22 எதிர்ப்பு வாக்குகளே பதிவாகின. அதாவது பாம்பை அடிப்பது போல் அடிக்க வேண்டும், கொம்பும் உடையக்கூடாது என்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்தது. ஒருவேளை திமுக தமிழ்நாடு சட்டமன்றத்தை இந்திய நாடாளுமன்றம் என்று நினைத்துக் கொண்டதோ என்னவோ என்று சிலர் கேட்கின்றனர். அதே போல பாஜக பாசிசம் என்று விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக சாடினார். ஆனால் அந்த கட்சியின் ஒரே உறுப்பினர் நடுநிலை வகித்தார். அதாவது அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் மதில் மேல் பூனையாக இருந்துள்ளார். இதுவும் ஒரு வகை ஆதரவு நிலைதான். பாஜக உறுப்பினர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்தாரா அல்லது கட்சியின் கட்டளைப்படி எடுத்தாரா என்பது போக போகத்தான் தெரியும். அடுத்து பாமக. இந்த கட்சியும் நடுநிலைமை வகித்து விட்டது. ஒருவேளை அன்புமணியை விஜய் சந்தித்ததால் விஜய் மீது ஒரு பரிதாபம் ஏற்பட்டதோ என்னவோ தெரியவில்லை. இவர்களும் மறைமுகமாக ஆதரித்து விட்டனர். அடுத்து ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்றிருந்த அமமுகவின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இவர் 2-3 நாட்களுக்கு முன்பாக முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஆளுநரிடமும் புகார் அளிக்கப்பட்டது. இடையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்க இருப்பதாக நேற்றே அறிவிக்க டிடிவி தினகரனும் நேற்றே அமமுகவிலிருந்து இவரை வெளியேற்றிவிட்டார். தீய சக்தி என்ற திமுகவின் மறைமுக ஆதரவும், ஊழல் சக்தி என்ற அதிமுகவின் ஒரு பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும், பாசிசம் என்று வர்ணிக்கப்பட்ட பாஜகவின் மறைமுக ஆதரவு என்று எப்படியோ முதல்வர் தனிப்பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார். சட்டமன்றமும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்து ராதன் பண்டிட் என்பவரை முதல்வர் விஜய் அரசியல் ஆலோசகராக நியமித்திருந்தார். பல்வேறு தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த நியமனத்தை ரத்து செய்துள்ளார். அடுத்து எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை எடப்பாடி நீதிமன்றம் சென்றால் அந்த உறுப்பினர்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படலாம் என்று சட்டம் படித்தவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், முக்கியமான இடங்கள் ஆகியவற்றிலிருந்து 717 மது கடைகள் மூடப்படுவதாக முதல்வர் நேற்று அறிவித்திருந்தார். அது உடனே நடைமுறைக்கு வந்து சில கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் மதுப்பிரியர்கள் சங்க தலைவர் செல்லப்பாண்டியன் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகவை தோற்கடித்து காட்டப்போவதாக சபதம் வேறு போட்டிருக்கிறார். ஒருவேளை மதுப்பிரியர்களை கூட்டி வந்து பிரச்சாரம் செய்வாரோ என்னவோ. ஆனால் பிரச்சாரம் செய்ய குடித்துவிட்டு வராமல் இருந்தால் நல்லது. ஏனென்றால் இவர்கள் குடித்துவிட்டு பிரச்சாரம் செய்ய போதை தலைக்கேறி மட்டையாகி மல்லாந்து விழுந்து விட்டால் அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்பி மது பிரியர்களின் மானத்தை வாங்கி விடுவார்கள்.
எதற்கும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மதுப்பிரியர்களே என்று நாம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.